ஆவியினால் ஆகட்டும்னு சொல்லி விட்டு கொடுக்க மாட்டேங்கிறோம். அதான் பிரச்சனை. நம்ம எதையாவது ஒன்று செஞ்சு கடைசியில் சோர்ந்துட்டோம். அமைதலா இருங்க, அமைதலா இருங்க, கர்த்தர் கிரியை நடப்பிப்பாருங்க. ஆமே. நீங்கள் உங்களை ஓய்ந்திருக்க பண்ணி தான் வேலை செய்வாருங்க. ஆதாம ஓய்ந்திருக்க பண்ணிட்டு வேதம் சொல்லுகிறது, அவனுடைய விலாவை எடுத்து ஒரு ஏவாளை உண்டாக்கிட்டார். ஆதாம் நித்திரையா இல்லைன்னா ஏவாள் வர முடியாது. கர்த்தருக்கு தெரியும். அநேக நேரங்களில் நீங்கள் நித்திரையா இருப்பீர்களானால், நீங்கள் ஓய்ந்திருப்பீர்களானால், நீங்கள் அமைதலா இருப்பீர்களானால், கர்த்தர் செயல்படட்டும் என்று சொல்லி விசுவாசத்தோடு அவருடைய பாத்திரை காத்திருப்பீர்களானால், உங்களுக்காக செய்ய வேண்டிய காரியங்களை செய்யும்படி தேவன் எழுந்து நிற்பார். ஆகவே வேதம் சொல்லுகிறது, செருபாபேலே, உனக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை, நீ பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, எனக்கு பிரியமான வேலை செய்வதற்கு நீ தெரிந்து கொண்ட மனுஷன், உன்னை நான் சேர்த்து கொண்டேன். ஆகவே பலத்தினால் அல்ல பராக்கிரமத்தினால் அல்ல, என் ஆவியினாலே அந்த ஆலயம் கட்டி முடிக்கும். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கைக்காக கொடுக்கிற, பிரயாசத்துக்காக கொடுக்கிற, நம்முடைய திட்டத்திற்காக கொடுக்கிற, நம்முடைய கையின் காரியங்களுக்காக, ஊழியங்களுக்காக, தொழிலுக்காக, ஏதோ ஒன்றுக்காக கொடுக்கிற பிராமிஸ். நம்முடைய பிரயாசத்துக்கான, நம்முடைய காரியங்களுக்கான பிராமிஸ். ரெண்டையுமே கர்த்தர் யார் கையில கொடுத்துட்டாருங்க? செருபாபேல் கையில கொடுத்துட்டாரு. ஆமென் சொல்லுங்க.